வெல்கம் டு ஷைன் மை பிரெயின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் June 7 and 8. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Who adopt a new twin summit format for its next annual Davos meeting in Jan 2021? யாருன்னு பார்த்தோம்னா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். இதோட தீம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற வருஷம் நடக்கும் இந்த மீட்டிங். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற மீட்டிங்க்கு என்ன தீம் இந்த வருஷம் என்ன தீம்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் ரீசெட். இந்த கிரேட் ரீசெட்னாவே என்னவாக இருக்கும், எக்கனாமி. வேர்ல்டு எக்கனாமி இப்போ கொரோனானால டவுனாக இருக்குது. அதுக்காகவே த கிரேட் ரீசெட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேணும். இந்த 50th annual meeting held from June 21 to 24, 2020. As per a survey released by the Reserve Bank, the Indian economy may contract by how many percent in FY21? இப்போ சர்வே எடுத்ததில் இந்தியன் எக்கனாமி எவ்வளோ பர்சன்ட் இதாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1.5. ரியல் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா GFCF was likely to register negative growth of 6.4% in 2020-2021. 6.4 growth இருக்குது, நெகட்டிவாக ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பின்னாடி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, Who is EY World Entrepreneur of the Year 2020? It is called as WEOY. யாருன்னா கிரண் முசாம்பர் ஷா. அந்த லேடி தான் இப்போ ஆண்டர்ப்ரனர் ஆஃப் த இயர் வாங்கியிருக்காங்க. ஷீ இஸ் த ஃபஸ்ட் விமன் டு கெட் அவார்ட் ஃப்ரம் இந்தியா. ஷீ இஸ் த ஃபஸ்ட் விமன். பட் இந்தியன்னு ஒரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இவங்க தேர்டாக வருவாங்க. விமன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வருவாங்க. இவங்க எதோட ஃபவுண்டர்னா இட்ஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் பாய்கான் லிமிட்டடில் ஃபவுண்டரே இவங்க தான். இவங்க கமிட்டியெல்லாம் வச்சு இதை செலக்ட் பண்ணப்போ இவங்க தான் பெஸ்ட் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு ஒரு பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களே பெஸ்ட் ஆண்டர்ப்ரனர்னு அவார்டு வாங்கியிருக்காங்க. Which state has introduced the MOU monitoring mechanism? Uttar Pradesh. உத்தர் பிரதேஷ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதோட எய்ம் என்னென்னா மானிட்டரிங் மெக்கானிசம் MOU மானிட்டரிங் மெக்கானிசமோட மெயினான எய்ம் என்னென்னா பெட்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல்ஸ் த்ரூ hand holding interested investors and better tracking of the MOUs signed. நிறைய பேர் இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஹேண்ட் ஹோல்டிங் கையிலே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஊக்குவிக்கிற விதமாக இதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். SEBI has reconstituted its Commodity Derivatives Advisory Committee. Commodity Derivatives Advisory Committee என்னன்னு சொல்லலாம், CDCA. The committee consists of how many members? 17 members. இந்த கமிட்டியில் என்னென்ன இருக்குன்னா, என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் சேஃப்டி, எஃபிஷியன்சி, டிரான்ஸ்பரன்சி, அப்புறம் வேஸ்ட் எல்லாமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. மேண்டேட்ரா எல்லாமே டிஜிட்டல் அப்படி இப்படிலாம் கிடையாது. மேண்டேட்ரியாக போய் பார்க்குறது எல்லாமே அவங்களால மட்டும்தான் இருக்க முடியும். Which Limited has signed an MOU with Energy Efficiency Service for exploring businesses opportunities in the tri-generation business segment in India.
ஐ திங்க் ஸோ இட்ஸ் கேல் இல்லை என்டிபிசி. கரெக்ட் தான், கேல் தான். நேற்று நான் வந்து ஐஎல்ல நிறைய படித்தோம், அது சம்மந்தப்பட்டு தான் இதுவும். கெயிலும் இஇஎஸ்எல்னா எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் பிஸ்னஸஸ். அதுதான் வந்து இஇஎஸ்எல் ஷல் ஜாயிண்ட்லி undertake studies and found available 50x50. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கெயிலும் இஎஸ்இஎலும் ரெண்டும் வந்து 50-50 ஜாயிண்ட் வெஞ்சராக சேர்ந்து இப்போ வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Who is the author of the book The Dry Fasting Miracle from Deprived to Thrive? இதோட வந்து ஏதா ஆன்சர் லூக் கவுண்டன்ஹோவ். இவர் வந்து இந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபாஸ்டிங் வந்து எதுக்கு, ஃபாஸ்டிங் விரதம் வந்து எதுக்கு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், அது இருக்கிறது நல்லது தான், பட் டெய்லியுமே கிடையாது, மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து அந்த புக்கில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறையா. Which of the following will acquire a 9.9% stock in Jio platform via a new entity, Jadoo Holdings LLC, as per regulatory documents? யார் 9.9% ஸ்டாக் இன் ஜியோ பிளாட்ஃபார்மில் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக். In April 2020 actually Facebook has announced investment எவ்வளோனா $5.7 billion in Jio platform. அது வந்து இந்தியன் மணியில் எவ்வளோன்னு வந்து கமெண்டில் போடுங்க. Youth scientists have found a low cost and efficient way to generate hydrogen from water using myobedium dioxide as a crystal. நம்ம வந்து கிறிஸ்டலை வந்து எப்படி மயோபீடியம் டை ஆக்சைடை எப்படி வேணால் யூஸ் பண்ணால், லிக்விட் ஃபார்மேட்லேயும் யூஸ் பண்ணலாம், கிறிஸ்டல் ஃபார்மேட்லேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாட்டர்லேருந்து ஹைட்ரஜன் எடுக்கிறதுக்கு லோ காஸ்ட்டும் கூட மோர் எஃபிஷியன்ட், நல்லா வந்து நிறையா ஈஸி வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மோர் எஃபிஷியன்ட் வேன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, சென்டர் ஃபார் நானோ அண்ட் சாஃப்ட் மேட்டர் சயின்சஸ். ஓகே, அட்மாஸ்பியரில் ஹைட்ரஜன் இருக்கிற மாதிரி நானோ மெட்டீரியல்ஸ்லேருந்து எடுத்து கரெக்டாக அது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆஸ் பர் த டேட்டா பை த நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இன் June 2020, which state reported the highest death of tigers? இப்போ வந்து டைகர்ஸ் டெத்து வந்து நிறையாவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாஸ்ட் 8 இயர்ஸில் பார்த்தோன்னா நிறைய டெத் இருக்குது. 8 இயர்ஸில் பார்த்தோன்னா 750 டெத் இருந்திருக்கு, டைகரோட டெத். அதில் வந்து 369 வந்து நேச்சுரல் காஸ்க்கு தான் இறந்துருக்கு. வயது ரொம்ப ஜாஸ்தி, வயது நிறைய ஓல்டேஜ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது இறந்துடும். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் வந்து ஆக்சிடெண்ட் இல்லைன்னா வந்து இதாக இருக்கலாம், ஏதாவது டிசீஸ் வந்து இறந்துருக்கலாம். ஓகே, தண்ணி இல்லாமல் அப்படின்னு கூட இறந்துருக்கலாம். அப்புறம் 168 வந்து எதனாலனா வேட்டையாடினா கொண்டிருக்காங்க அப்படின்றாங்க. அது ஹையஸ்ட் இருக்கிறது வந்து 173 மத்திய பிரதேஷ்லாம் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஆஸ் பர் த டேட்டா 2020 வெளியிட்ருக்காங்க. எதுலேருந்துனா 8 இயர்ஸை பாஸ்ட் 8 இயர்ஸோட கவுண்ட்டு தான் இப்போ சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் பெஸ்ட் அவேர்னஸ் டே வந்து June 6 தான் வேர்ல்ட் பெஸ்ட் அவேர்னஸ் டே. இப்போ வேர்ல்ட் பெஸ்ட் அவேர்னஸ் டேவை என்ன சொல்லுவாங்கன்னா, வேர்ல்டு பெஸ்ட் டேவும் சொல்லலாம், ஆர் சம்டைம்ஸ் கால்ட் அஸ் வேர்ல்டு பெஸ்ட் அவேர்னஸ் டே. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வேர்ல்டு பெஸ்ட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போட பார்த்திங்கன்னா, இப்போ கிராஸ் ஹாப்பர் வந்து நிறையா வந்ததுனால இப்போ வந்து பெஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு நிறையாவே இது பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஆகணும். பெஸ்ட்டு வந்து எப்படின்னா 4 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. எப்படின்னா பாடி டைப்பை பொறுத்து. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஷேப் வேறு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, வண்டு வந்து குட்டி வண்டும் இருக்குது, பெரிய வண்டும் இருக்குது.
அப்புறம் ஆன்ஸும் அதே மாதிரி தான் குட்டியாக இருக்குது. இது வண்டுக்கும் ஆன்ஸ்க்கும் வண்டுக்கும் வண்டுக்கும் ஒரு கிராஸ் ஹாப்பர் எடுத்துக்கோங்க. வண்டு எப்படி இருக்குது, கிராஸ் ஹாப்பருக்கு அது டிஃப்ரென்ஸ் இருக்கா? அதே மாதிரி தான் 4ஆக பிரிக்கிறாங்க. பீட்டல்ஸ், ஃப்ளைஸ் வந்து கிராஸ் ஹாப்பர் எல்லாமே அது சேரும். கிராஸ் ஹாப்பர், அப்புறம் வந்து நம்ம ஈ கூட கிடையாது, சாரி, ஈஸில் எல்லாமே சேரும். அப்புறம் வந்து மோர் சேரும்போது கண்டிப்பாக அதில் பட்டர்ஃப்ளைஸும் ஒரு கேட்டகரியாக வந்துடும். ஆன்ஸ் மாதிரி இருக்க எல்லாமே வந்து ஆன்ஸ் கேட்டகரியில் வந்துடும் சொல்கிறாங்க. நம்ம எப்பயுமே வந்து இப்போ வீட்டில் செடி வளர்த்துறோன்னா பெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக எல்லா செடியிலுமே ஒன்றாச்சும் கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சும் பண்ணலாம், இல்லைனா வந்து கெமிக்கல்ஸ் வச்சும் பண்ணலாம். அது நம்மளோட விருப்ப பொறுத்து. பட் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் கார்டன் வச்சுருக்கோம். பட் நாங்கள் எப்பவுமே வந்து நேச்சுரலாக தான் வந்து இது பண்ணுவோம். பஞ்சகாவியம் இல்லைனா வந்து வேப்ப பிண்ணாக்கு அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். கெமிக்கல்ஸ் இது வரைக்கும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. இல்லை ஒரே வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அவரைக்காய் போட்டப்போ வந்து நிறைய பூச்சி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணோம். மற்றது ஃபுல்லாக வந்து நேச்சுரல் தான். நேச்சுரல் கிடைக்கிறதுனால இப்போ நான் சாப்பிட்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் மட்டுமே. எங்கள் வீட்டில் நாங்கள் காய்கறி வந்து வெளில வாங்குகிறோமோ இல்லையோ வீட்லேயே நிறையா வருது. அதை வச்சு இது பண்ணலாம். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, வீட்டில் கொஞ்சம் இடமா இருந்தாலும் ஒரு கொத்தமல்லியோ புதினாவோ ஏதோ நட்டு வைக்கிறதுல தப்பே கிடையாது. நம்ம ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்றது தான் நல்லது. வெளியே ஆர்கானிக்னு விற்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன கண்ணில் பார்த்தோமோ அது ஆர்கானிக்காக தான் ஃபுல்லாக இது பண்ணாங்க. நம்ம என்ன போய் பார்த்தோமா இல்லை, நம்ம கண்ணு முன்னாடியே வளர்கிறது தான் நம்மளுக்கு வந்து எப்பயுமே அத்தாட்சியாக இருக்கும். அதனால் வீட்டில் கார்டன் வந்து வைக்க இது பண்ணிக்கோங்க. குட்டி கிச்சன் கார்டன் நிறையா இருக்குது, நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இன்னொன்று என்ன, நம்ம டெய்லி காய்கறி தண்ணி எல்லாமே வந்து ஒரு இது பண்ணி செடிகளுக்கு ஊற்றலாம். காய்கறிலாம் வந்து டீகம்போஸ் பண்ணி அதை எடுத்து வந்து எல்லா செடிகளுக்கும் போடுவோம். அது வந்து ஒரு பெட்டர், எல்லா காய்கறி டீகம்போஸ் ஆகி போடுறது இன்னொரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல மேன்யூர் தான். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். When is the International Day for the Fight Against Illegal, Unreported and Unregulated Fishing or IUU Fishing observed? எப்போன்னு பார்த்தோன்னா June 5. இப்போ வந்து அதுக்கு என்ன டேனா, ஃபைட் அகெயின்ஸ்ட் இல்லீகலாக போய் வந்து மீன் பிடிக்கிறாங்க அதெல்லாம் இருக்குல்ல, அந்த டே இல்லீகலாக அது வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற டே தான் வந்து June 5. இப்போ அதெல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா வேர்ல்ட் லெவலில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 26 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இல்லீகலாக எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. அதையும் நான் போட்டிருக்கேன். நம்ம இல்லீகலாக எப்பயுமே எடுக்கக்கூடாது. லீகலாக போனால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆல்வேஸ் டு பி அ லீகல் அண்ட் ஜென்யூன். நெக்ஸ்ட், ரேஷா ஷாஹிப் passed away in June. He was related to which field? அவர் கிரிக்கெட் தான். ஹீ இஸ் அ பாகிஸ்தானி பிளேயர். இவர் எதனால் இறந்தார்னா, டியூ டு கோவிட்-19 தான் இவர் இறந்தார். கோவிட்-19 தான் இறந்தார். ஹீ இஸ் த பெஸ்ட் பாகிஸ்தானி பிளேயர்னு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் எதுக்கு நான் பார்த்ததில்லை. மை ஃபாதர் டோல் மீ இஸ் த பெஸ்ட் பாகிஸ்தானி பிளேயர். ஓகே, நெக்ஸ்ட், அனில் சூரி passed away due to what? He's passed away. இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இறக்குறாங்க. எப்பயுமே இருக்கிற டெத் ரேட் தான். பட் இப்போ கோவிட்-19 நிறையவே இறக்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து கொரோனா வைரஸாக தான் இருக்கும். ஸோ இஸ் passed away due to கொரோனா வைரஸ். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, he is a Bollywood producer, best producer. ஓகே, நெக்ஸ்ட், Rupert Hine passed away. He belongs to which field? He belongs to ப்ரொடக்ஷன் டீம். ப்ரொடக்ஷன்னா வந்து என்ன, இப்போ வந்து இவர் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசர் கூட. இவர் ப்ரொடியூசரும் தான் அண்ட் சாங் ரைட்டரும் தான். ரெண்டுமே இவருக்கு வந்து இருக்காங்க. நல்லா வந்து இப்போ நான் சொல்கிற பேர்லாம் கண்டிப்பாக மறந்துடும். இப்போ வந்து ருப்பேட் வச்சுக்கோங்க. ருப்பேட் வந்து ருப்பேட்டை நான் ருப்பீஸ் ஆகிறேன். நம்ம RUPES
இப்போ ருப்பீஸ் ஆக்கிட்டேன் இதை. ருப்பீஸ் வந்து எப்பவுமே ப்ரொடக்ஷனும் வந்து ரைட்டிங் ஒர்க்கில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ருப்பீஸில் நிறைய ரைட்டிங் ஒர்க்ஸ் இருக்கும், அண்டு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் அது வந்து வெளில வரும், அவுட்கம் இருக்குல்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. விச் கண்ட்ரி ஹேஸ் மோர் கொரோனா கேசஸ்? இதை பார்த்தோன்னே எல்லோரும் ஆன்சர் பண்ணுற விஷயம் யூஎஸ். ஃபஸ்ட்டு யூஎஸ் இருக்கு, தென் பிரேசில், ரஷ்யா, ஸ்பெயின், யூகே, தென் இந்தியா. இப்போ இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 5 டேஸாகவே பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி 2 lakhs இருந்தது, இப்போ வந்து 2,66,000 வந்துருச்சு. 66,000 வந்துருச்சு. எதனாலன்னு வந்து இப்போ யாருக்குமே தெரில. சென்னையிலையும் பயங்கரமாக போயிட்டுருக்கு, மகாராஷ்டிரா, நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு நம்ம எடுத்தோன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 3லேயும் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா மக்கள் தான் வந்து ஹைஜீனிக்காக ஃபஸ்ட்டு இருக்கணும். ஹைஜீனிக்காக இருக்கிறோமோ இல்லையோ, அரசாங்கம் சொல்கிறத ஒழுங்காக கேட்கணும். என்ன சொல்கிறாங்க, மாஸ்க் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு முகமுடி கொள்ளைக்காரங்களா மாஸ்க் போடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம நன்மைக்காக தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து பின்பற்றல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுட்டோன்னா, வீட்டுக்குள்ளேயே இருந்து கஷ்டப்பட்டோன்னா அப்புறம் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். அதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ கொரோனா வைரஸ் வந்து நிறைய பேர் இப்போ 20 இயர்ஸில் ஒரு பொண்ணு இறந்தா. இதனால இறந்தானே தெரியல, டியூ டு கொரோனா வைரஸ். அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, லைஃபே போச்சு. அதனால் நம்ம வந்து சொல்கிறத கேட்டு தனிமையாக இருக்கிறது எல்லாமே பின்பற்றுறது நல்லதுதான். நெக்ஸ்ட், which state has launched மெகா சந்தேஷா ஆப்? கர்நாடகா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன ப்ரொவைட் பண்ணுன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெதர் கண்டிஷன் எல்லாம் சொல்லும். இப்போ நம்ம என் தமிழ்நாட்டோட வெதர் கண்டிஷன் யார் இருக்கார் வந்து புவியரசன் சார். அவரே சொல்லுவார், மழை வரும்னு சொல்லுவார், புயல் வரும்னு சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார். அதே மாதிரி இந்த ஆப் எதுக்குன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ மழை வரும், புயல் வரும், இப்படி வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடும் அந்த ஆப்பை. எப்பயுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ஆப் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, the CM of which state has inaugurated the Western Coalfields Adasha coal mine in Maharashtra? இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்வெஸ்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 334 crores. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ மெட்ரிக் டன் கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1.5 மில்லியன். மறந்துடாதீங்க, 1.5 மில்லியன். 334 crores இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 1.5 மில்லியன் க்ரோஸ் வந்து இப்போ ஞாபகம் 334, 3ோட ஹாஃப் என்னது 1.5. அப்போ 1.5 மில்லியன் க்ரோஸ், மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குன்னா 550 மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, மறந்துடாதீங்க. Who launched the Healthy and Energy Efficient Buildings initiative to make workplaces healthier and greener? யாராருக்கும் எனர்ஜி 2 பேர் மீது எனர்ஜி எஃபிஷியன்ட் சர்வீஸ் லிமிட்டடும் கூட. அண்ட் தென் யூஎஸ்ஏஐடினா என்னென்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சிஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட். அவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி ஹெல்த்தி அண்ட் எனர்ஜி இப்போ வந்து நிறைய பேர் ஒர்க் பிளேசஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லாம் முக்கால்வாசி பேர் ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் ஸ்கூல் காலேஜஸ்னு சொல்லப்போனால் ஓப்பன் ஆகலை, மற்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே வந்து ஹெல்த்தியராகவும் இருக்கணும், க்ரீனியாகவும் இருக்கணும் சொல்கிறாங்க. இப்போ க்ரீனா என்ன? க்ரீனினா இப்போ வந்து பிளான்டேஷன் வச்சு உலகமே வந்து இப்போ வந்து பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குது. அப்போது இப்போ தான் வந்து பிளான்ஸ் வச்சு நம்ம வளர்க்குற நல்ல டைமும் கூட. அது எஃபெக்ட் ஆகாது, நம்மளை அது பாதுகாக்கும். யூஎஸ் ஏஜென்சியும் சேர்ந்துருக்கு, எனர்ஜி எஃபிஷியன்ட் சர்வீஸ் 2 பேர் சேர்ந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹெல்த்தி அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங்ஸ். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டிங்லேயே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஹெல்த்தி அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங்ஸ். ஹெல்த்தினா யுஎஸ்ஏஐடி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி எஃபிஷியன்ட்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் ஏஜென்சிஸ் தான் தொடங்கியிருக்காங்க. அவ்வளோதான். The biggest biodiversity park of which state was inaugurated on the occasion of the World Environment Day in 2020? World Environment Day is June
5 அவங்க அப்போ வந்து ஜூன் 5 அப்போ இனாக்ரேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உத்தரகாண்டில் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் 18 ஏக்கர்ஸ். அங்கே எவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்குன்னா 500 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்குது. நம்ம போய் விசிட் பண்ணலாமா எனக்கு கரெக்டாக தெரியல. விசிட் பண்ணலாமா, அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட், who has been appointed as Goodwill Ambassador, it known as GWA for the Poor by the United Nations Associated for Development and Peace, UNADAP. யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணு தான் எம் நேத்ரா. அந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணிட்டேன்னா அவளுக்கு அப்படி கொடுக்குறாங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா அவங்க லைஃபுக்காக ஷீ ஸ்டடிங் சம்திங் 11th or 12th நினைக்கிறேன். ஆமாம், ஷீ ஸ்டடிங் 12th ஸ்டாண்டர்ட். அந்த பொண்ணு என்ன பண்ணான்னா நெக்ஸ்ட்டு காலேஜ் லைஃப்க்காக வந்து சேர்த்து வச்சுருந்தாங்க காசு. மொத்தமாக அவள் வாழ்நாள் ஃபுல்லாக சேர்த்து வச்சிருந்த காசு 5 lakhs. இந்த 5 lakhஸை வந்து கொரோனா இதில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஃபுட்டு அதுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த 5 lakhs அவங்களே கொடுத்தாங்க. இப்போ அவங்க கொடுத்ததுனால அவங்க தான் குட்வில் அம்பாசிடர், அவங்க தான் வந்து நம்ம நேஷனை ரெப்ரசன்ட் பண்ணி போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? எம் நேத்ரா. ஹி ஹாஸ் பின் அவார்டட் டைக்சன் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அது ஒர்த் வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவள் லைஃப் லாங் அவளோட படிப்பு செலவு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டு தான் ஏற்றுக்குன்னு சொல்லிட்டாங்க. கொடுத்து வச்ச Ministry of HRD and Sports have collaborated to produce a series of special films promoting how many indigenous sports of India. 10 ஓகேவா. யூனியன் இப்போ வந்து 2 பேர் கொலாபரேட் பண்ணி இப்போ 10 ஸ்போர்ட்ஸ் இது பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. யாரும் ஸ்போர்ட்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி. யூனியன் ஹெச்ஆர்டி மினிஸ்டர் யாருன்னா ரமேஷ் போக்ரியால்னாலே நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம். பட் அவர் யாருன்னு தெரியாது நம்மளுக்கு. யூனியன் ஹெச்ஆர்டி மினிஸ்டர்ஸ் 10 ஸ்போர்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. Who has given the gold rating to the Trichy railway junction for implementing various environment friendly measures? யார்னா சிஐ தான் வந்து எதுக்கு வந்து திருச்சி ரயில்வே வந்து கோல்டு ரேட்டிங் கொடுத்தாங்கன்னா அங்கே வந்து வேஸ்ட்டு அப்புறம் வந்து மக்களை கவனிக்கிற விதம் எல்லாமே வந்து எல்லாத்தையுமே பார்த்து அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கனால கோல்டு ரேட்டிங் வந்து கொடுத்தாங்க. சிஐஏனா என்னது? Confederation of Indian Institution. Who developed the booklet title Safe Online Learning in the Times of COVID-19? யாருன்னா போத் ஏஎன்சி தான். ஏஎன்சி யார்? என்சிஇஆர்டி அண்ட் யுனெஸ்கோ. என்னென்னா இப்போ நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆனதுனால ஆன்லைனில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறாங்க. இப்போ நானே அதான் பண்ணிகிட்ருக்கேன், அது வேறு வழி இல்லை. அது பண்ணுறதுனால சேஃப் ஆன்லைன் லேர்னிங் ஆஃப் த டைம்ஸ் ஆஃப் இப்போ வந்து சேஃபாக யாரும் வந்து தப்பான வழியில் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி ஃபார் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த புக்லெட்டோட டைட்டில் வந்து சேஃப் ஆன்லைன் லேர்னிங் இந்த டைம்ஸ் ஆஃப் COVID-19. மறந்துடாதீங்க. When is World Food Safety Day? June 7. என்னன்னா இப்போ வந்து வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே. இப்போ வந்து ஃபுட்டு வந்து நிறைய பேருக்கு பாவர்ட்டியால் இறந்துருவாங்களோன்னு வந்து இந்தியாவில் ரொம்பவே பயம் இருக்குது. இந்தியா மட்டும் இல்லை, மற்ற உலக நாடுகள்லேயும் அந்த பயம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து 2018 தான் வந்து இதை டிக்ளேர் பண்ணாங்க, த June 7 ஆஸ் அ வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே. அதுக்கு என்ன ரீசன்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும், நானுமே தெரிஞ்சுக்கணும். சொல்லப்போனால் 2018 United National General Assembly declared the day. 2018 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட். Which state has made all admissions from HS higher secondary to PG postgraduate level including medical, engineering,
Polytechnic for the academic year 2020-2021 absolutely free. அது கொடுத்தது வந்து அஸ்ஸாம் ஸ்டேட் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஹையர் செகண்டரிலேருந்து பிஜி வரைக்கும் இந்த வருஷம் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அந்த ஸ்டேட்குள்ளே படித்தா மட்டும் ஃப்ரீ. பட் வந்து அங்கே படிக்கிறவங்க வந்து அந்த ஸ்டேட்டாக இருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. The online waste management platform launched by AP என்னது, Andhra Pradesh government in June 2020 will look after the collection and disposal of which of the following, all the above தான். ஆன்லைன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன, லிக்விட் வேஸ்ட், ஏர் பொல்யூட்டன்ஸ், ஹசார்டஸ் சாலிட் வேஸ்ட், இன்னொன்றுமே கூட இருக்குது. அது வந்து ஹசார்டஸ் வேஸ்ட். நான் ஹசார்டஸ் வேஸ்ட் வந்தாவே ஹசார்டஸ் வேஸ்ட்டும் வந்துடும். ஏன்னா 4மே சேர்ந்தால் வந்து ஒரு அது ஆன்லைன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. யார், ஏபியில் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிற இடத்துல. இஸ் சிஎம். The loan under the emergency credit line guaranteed scheme are 100% guarantee free and include a moratorium for how many months? For 12 months is equal to a 1 year. 12 months. 12 months. Actually PSB-na வந்து public sector banks have sanctioned rupees 17,705.64 crores to MSMEs. குறு தொழில்களுக்கெல்லாம் வந்து சிறு குறு தொழில்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிரெடிட் லைன் வந்து 100% அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. கிரெடிட் ஃப்ரீ தான். 12 monthsக்கு வந்து கிரெடிட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் தான் அவங்க பே பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இதில் வந்து காவாசி அமௌண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து இது பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், அவங்களும் பயனடையட்டும். ஹம்சா கோயா பாஸ்ட் அவே. ஹி பிலாங்ஸ் டு விச் ஃபீல்டு? ஆனால் சில பேரில் எனக்கு படித்தா பாயா கேர்ளானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் நான் இப்படி இருக்கேன்? யாருன்னா ஃபுட்பால் தான். ஆக்சுவலாக ஃபுட்பாலில் சேர்ந்தவர் தான். ஹீ இஸ் அ கிரேட் ஃபுட்பால் பிளேயர். ஹீ டைட் டியூ டு COVID-19. இப்போ நிறைய பேர் கொரோனா வைரஸ் இறக்குறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு காலம் போட்டுக்கோங்க. அவங்க நேம், எந்த டேட், நேம், எந்த ஃபீல்ட், எதனால இறந்தாங்க. சப்போஸ் நேச்சர் காஸ்னால் விட்டுருங்க அப்படி. ஆனால் COVID-19 இல்லை வேறு ஒரு கேன்சர் அது இதுனா கண்டிப்பாக மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 4 columns போட்டு டேட், நேம், ஃபீல்ட், டியூ டு விச் காஸ் தே டைட். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட். அவரை பற்றி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல. தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள். Had Thomas passed away, in which year did he capture gold in the floor exercise for the US United States first men title in 1978 அப்படி பண்ணியிருக்காரு. அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து எப்போ ரிப்பீட் பண்ணார்னா 1979 டெக்ஸாஸில் வந்து அதே ஒர்க்கை திரும்பி ரிப்பீட் பண்ணார். கிட்டத்தட்ட அந்த வருஷம் மட்டும் 30 to 40 மெடல்ஸை வாங்கியிருக்காரு. What is the theme of the World Oceans Day 2020? Innovation for the Sustainable Ocean. Innovation இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The day Ocean Day is celebrated in June 8. மறந்துடாதீங்க, Ocean 8. ஓ வந்து 2 டைம் போட்டால் மேலே கீழே 2 டைம் போட்டால் 8 வந்துடும். அப்போ வந்து ஓஷன் வந்து June 8, மறந்துடாதீங்க. அதோட தீம் என்னென்னா இன்னோவேஷன் ஃபார் த சஸ்டைனபிள் ஓஷன். இன்னோவேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். சிரஞ்சீவி சர்ஜா பாஸ்ட் அவே. ஹீ பிலாங்ஸ் டு வில்ஸ்ஃபீல்ட். எல்லாருக்குமே இப்போ வந்து நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் ஹீ இஸ் அ நெஃப்யூ ஃபார் அன் மல்டிலிங்குவல் ஆக்டர். யார் பேர் மறந்துட்டேன். அர்ஜுன் சார். மல்டிலிங்குவல் அர்ஜுன் சார் தானே? ஆமாம், அர்ஜுன் சார் தான். அர்ஜுன் சாரோட நெஃப்யூனா என்ன சொல்கிறது, அவர் மாமனார். ஓகே. He belongs to an acting. His debut film is வாயுபுத்ரா. ஒரு கனடாவில் வந்து ஒரு பெரிய ஆக்டர். எதனால இறந்தாருன்னா
ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. பட் வந்து அட்டாக்காலே இறந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஹிஸ் ஒய்ஃப் இஸ் ப்ரெக்னென்ட் 4 months. ஸோ சேட். ஷீ இஸ் அன் தமிழ் ஆக்டர். அவங்க தமிழ் ஆக்டர் தான். ஒரு நிறைய ஃபிலிம் நடிச்சிருக்காங்க. பட் எனக்கு ஃபிலிம் நேம் தெரியல. பட் அந்த சீன்ஸ் ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு ஃபிலிம் நேம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. Who has been appointed as a senior director of Google Cloud in India? Anil Valluri. அனில் வல்லூரி இவர் வந்து ஆக்சுவலாக வந்து எதுலேருந்து வந்தார்னா நெட்டாப்பில். ஹீஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நெட்டாப்பில் ஒரு பிரசிடென்ட், மறந்துடாதீங்க. நெட்டாப் பிரசிடென்ட் அண்ட் சாட் ஆப்ரேஷன்லையும் இருந்திருக்காரு. கார்பரேஷன், நாட் இட்ஸ் ஆப்ரேஷன். Okay. Next. Which of the following has signed an MOU with Tata Power Limited to set up fast chargers for electrical vehicles at select dealership to the passengers vehicle manufacturer? எப்படின்னா MG Motor India Private Limited தான் வந்து பண்ணியிருக்காங்க. டாட்டா கூட வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன பேட்டரிஸ்னால் லித்தியம் அயன் பேட்டரிஸ். அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பொல்யூஷன் ஃப்ரீ தான் அது. அப்போ எலக்ட்ரிக்கல் வந்து அந்த பேட்ரி எப்படின்னா லித்தியம் அயான்ஸில் பேட்ரிஸால் வந்து ஓடுது அப்படின்றாங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக அது வந்து ஃபஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பொல்யூஷன் ஃப்ரீ சுத்தமாக. ஓகே, இன்றைக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ டெத் ரேட் ஜாஸ்தியாகிறப்போ நம்ம அதோட ரேட்டிங் வந்து நாளையிலேருந்து வந்து டெத் ரேட்டு எவ்வளோ பேர் வந்து அஃபெக்ட் ஆகுது எல்லா ரேட்டிங்ஸும் நான் வந்து ஒரு கிராஃப் மாதிரி போடலான்னு இருக்கேன். அதுவும் போடுறேன். அதே மாதிரி இப்போ வந்து ஃபேமஸான ஆளுங்க வந்து இறந்துடுறாங்க. இப்போ அவங்க இறக்குறது வந்து என்னென்னா அவங்க டேட், என்னைக்கு இறந்தாங்க, அவங்க நேம், தென் தே பிலாங் டு விச் ஃபீல்ட், அண்ட் தென் தே காஸ் why did they died. அது 3 நாளுமே எழுதி வச்சுக்கோங்க. மறக்காமல் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. டேபிள் போட்டிங்கன்னா எப்போ நம்ம பார்த்து டக்குன்னு நம்ம பார்த்து ரிவைஸ் பண்ணிடலாம். ரிவைஸ் பண்ணுறதுக்கு அதனால ஒரு எப்பவுமே நோட் போட்டு எழுதணுன்னா அதுவும் நல்லதான். இப்போ நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பேப்பர் பார்த்து எடுக்கணும், இல்லை வந்து இது நியூஸில் பார்த்து எடுத்தாலுமே நான் நோட்டில் எழுதாமல் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா அப்புறம் நான் மறந்துடுவேன். இப்போ நம்மலாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், எதுவும் என்ன நிறைய பண்ணிகிட்ருக்கோம். பண்ணும்போது நம்ம அறியாமல் நம்ம மறக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால தான் இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புதுசாக நான் கொண்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஃபுல் வீடியோ பார்த்தாங்கவே உங்களுக்கே தெரியும். எல்லாத்துலேயுமே நான் ஆன்சர்ஸ் வந்து எழுதியிருக்கேன். சரிங்களா? ஆன்சர்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டுங்களுக்கு மட்டும் போடலன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். எல்லோரும் வந்து நல்லா படிங்க, படிச்சுட்டே இருங்க. அதுக்குன்னு வந்து ரொம்ப குழம்பிடாதீங்க, படிங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப வந்து முடியல, படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கொஞ்ச நேரம் மொபைல் எடுத்து சாங்ஸ் கேட்டுட்டு ஃப்ரீ ஆகிட்டு தூங்கிட்டு அப்புறம் திரும்பி எடுத்து படிங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாங்ஸ் கேட்டே படிப்பாங்க. அவங்க நல்லா மண்டையில் ஏறும். எனக்குமே அப்படி தான் கூட. நான் மேக்ஸ் போடும்போது கூட அப்படி தான் பண்ணுவேன். சாங்ஸ் கேட்டுகிட்டே தான் மேக்ஸ் போடுவேன். ஐ லவ் மேக்ஸ். எல்லோரும் வந்து படிச்சுட்டே போங்க. இஃப் யூ ஆர் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.